ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த லோ கார்ப் டயட் எடுங்க அப்படின்னு நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன். யாரெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க, பிசிஓடி இருக்கவங்க, பாடி வந்து எனக்கு வெயிட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க, அதுக்கப்புறம் ப்ளீடிங் வந்து ரொம்ப கம்மியான அளவு தான் வருது பீரியட்ஸ் அப்போ, எனக்கு பிசிஓடிலாம் இல்லை ஆனால் வந்து ப்ளீடிங் கம்மியாக இருக்குது இப்படின்றவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா எக்கு க்ரோத்தில் ப்ராப்ளம் இருக்கும் அவங்களுக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா லோ கார்ப் டயட் வந்து எடுக்கணும். லோ கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உணவு அதிகமாக எடுக்காமல் கம்மி பண்ணிவிட்டு ப்ரோட்டீன் இருக்க உணவு வந்து அதிகமாக எடுக்கணும். அதுதான் லோ கார்ப் டயட். ஸோ இந்த லோ கார்ப் டயட் எடுக்கும்போது என்ன மாதிரியான ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்லாம்? நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து நார்மலாக ஃபுட் எடுக்கும்போதே நமக்கு வந்து பசி எடுக்கும் ஈவினிங் 5-6 மணிக்கு. இப்போ ஆல்ரெடி ஒரு மாதிரி டயட் மாதிரி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து பசி எடுக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆஃப்டர்நூனில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் வந்து எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெவியான பசி வந்து இருக்காது. ஸோ வந்து ஈவினிங்கில் வந்து எனக்கு பசி எடுக்குது, என்ன மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நான் வந்து நிறைய ஆர்டர் படி சொல்லலை, நிறைய ஃபுட்டு வந்து கொஞ்சம் நம்ம சேர்ந்து எடுக்கிற மாதிரி, நம்ம ஊர் உணவுகள் நம்மளால் நார்மலாக எடுக்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து நான் நோட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இதில் என்னெல்லாம் முடியுதோ அது எல்லாமே எடுக்கலாம். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட் வந்து ஓரளவு கம்மியாக இருக்கக்கூடிய உணவுகள் தான். சுத்தமாக கார்போஹைட்ரேட்டே இல்லாதது ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட் ஓரளவு இருக்குது, குட் கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுகள் நான் சொல்கிறேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் எடுக்கலாம். ஈஸியாக நீங்கள் வந்து பால் வந்து ஒரு 1/2 டம்ளர் பால், அதில் 1/2 டம்ளர் தண்ணி கலந்து சுகர் எதுவும் சேர்க்காமல் நீங்கள் வந்து பால் வந்து எடுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கார்போஹைட்ரேட் கம்மியாக இருக்கக்கூடியது, உங்களுக்கு ப்ரோட்டீன் இருக்கக்கூடியது. நான் சொன்ன மாதிரி பால் வந்து எடுங்க. பிசிஓடி ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கவங்களாம் எடுக்கலாம். பட் வந்து அளவு பார்த்திங்கன்னா கம்மியாக எடுக்கணும். இது வந்து உங்களுக்கு நல்லா நீங்கள் சூடாக குடிக்கும்போது உங்களுக்கு வந்து பசி அடங்கும். கார்ப் வந்து கம்மியாக தான் இருக்குது பாலில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய். இந்த வெள்ளரிக்கான்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டயட்டில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு தேவாமிர்தம் மாதிரி. அதிகமான வாட்டர் கண்டென்ட்டு, உங்களுக்கு பசி தாங்கும், வயிறை நல்லா நெப்பும், ஹை ஃபைபர், கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை வராது, பசி அப்படி கப்பு சுப்புன்னு ஆக்கிரும் இந்த வெள்ளரிக்காய். ஸோ வெள்ளரிக்காய் முடிஞ்ச அளவு டயட்டில் இருக்கவங்க சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரட்டு. இதுவுமே பார்த்திங்கன்னா ஈவினிங்கில் பச்சையாக ஒரு 2 கேரட் நீங்கள் வந்து சாப்பிடலாம். ஹை இன் ஃபைபர், கேலரி ரொம்ப கம்மி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை. இந்த வேர்க்கடலையும் பார்த்திங்கன்னா இதில் கார்ப் வந்து இருக்குது, ஆனால் குட் கார்ப் தான் இது இருக்குது. அதே மாதிரி ப்ரோட்டீன் வந்து இது நிறையா இருக்குது. ஸோ வேர்க்கடலை வேக வச்சு இல்லைனா ரோஸ்ட் பண்ணி நீங்கள் அளவை வந்து எடுத்துக்கலாம். ஒரு சின்ன ஒரு கைப்பிடி அளவு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸில் பொறுத்த வரைக்கும் கொய்யாப்பழம் ரொம்ப நல்லது. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதாவது இந்த பேலியோ டயட்னு சொல்லுவோம். பேலியோ டயட்ன்றது நோ கார்ப் டயட், கார்போஹைட்ரேட்டே இல்லாமல் இருக்கக்கூடிய டயட். அந்த டயட்டில் எந்த பழம் எடுக்கலான்னு கேட்டிங்கன்னா இந்த கொய்யாப்பழம் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி பேலியோ டயட்டில் அலவுடு. மற்றபடி எந்த ஃப்ரூட்டும் பேலியோவில் அவ்வளோவா சேர்க்க மாட்டாங்க. பட் இந்த கொய்யா வந்து சாப்பிட்லாம். அவ்வளோ சுகர் கம்மி, கார்பே இல்லாத ஒரு பழம் வந்து இந்த கொய்யாப்பழம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரேப்ஸு, அதுவும் லோ இன் கார்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு எடுக்கலாம். அதுக்கப்புறம் நெல்லிக்காய் கடித்து சாப்பிட்லாம், இல்லை நெல்லிக்காய் ஜூஸ் எடுக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 5 மணி அந்த மாதிரி எடுக்கலாம். ஒரு 7-8 மணிக்கு வந்து இதெல்லாம் வேணாம் ஃப்ரூட்ஸு. ஸோ 5-5:30க்குள்ளே நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுக்கிறதா இருந்தால் எடுத்துடணும். கொய்யாப்பழம், கிரேப்ஸு, ஆரஞ்சு இதெல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பட்டாணி இருக்குது தெரியுமா, மஞ்சள் கலர் பட்டாணி, பச்சை கலர் பட்டாணி, அதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கி வச்சு தாராளமாக எடுக்கலாம். அதாவது நிறையா சாப்பிடக்கூடாது. இதில் வந்து கார்பும் இருக்குது, ப்ரோட்டீனும் இருக்குது, ஆனால் லோ இன் கார்பு தான். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த பட்டாணி, பச்சை பட்டாணி, அந்த நவதானியம்னு சொல்லுவோம்ல, எல்லாம் கலந்த பட்டாணி அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அப்பப்போ வாங்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு, அந்த மாதிரி நிறையா இல்லை, ஒரு கைப்பிடி அளவு அதை சாப்பிட்டுட்டு ஒரு பிளாக் காஃபி, டீ இல்லை மில்க்கு இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல ப்ரோட்டீன் ஸ்நாக்கு, உங்களுக்கு கார்பும் கம்மியாக இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை உங்களுக்கு சாப்பிட முடியும்னா தாராளமாக டக்குன்னு ஒரு ஆம்லேட் போட்டு நீங்கள் ஈவினிங் வந்து சாப்பிடலாம். முட்டை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோ கார்ப் இருக்கக்கூடியது, ப்ரோட்டீன் இருக்கக்கூடியது, பசி தாங்கும். ஈவினிங்கில் முட்டை சாப்பிட்ணுமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. உங்களுக்கு பசிக்குது, உங்களுக்கு உடம்புக்கு நீங்கள் ஒரு டயட் எடுக்கிறீங்க, எனர்ஜி வேணும்னா நீங்கள் அதெல்லாம் யோசிக்காமல் டக்குன்னு உங்களுக்கு மட்டும் போட்டு நீங்கள் சாப்பிடலாம். முட்டை வந்து லோ கார்ப் இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுண்டல் வந்து வேக வச்சு சாப்பிடலாம். இந்த சுண்டல் பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட் இருக்குது இதில், ஆனால் நான் சொன்ன மாதிரி இதில் வந்து கம்மியான அளவு கார்போஹைட்ரேட் தான் இருக்குது.
ஸோ வந்து நீங்கள் வந்து சுண்டல் வந்து ஆவி வேக வச்சு சாப்பிடக்கூடியது தானே. ஸோ அது வந்து உங்களுக்கு உடம்புக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் செய்யாது. ஃபோலிக்கும் இருக்குது, எக் க்ரோத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். அந்த சுண்டல் வந்து நீங்கள் என்ன சொல்லணும்னா, நான் சொன்ன மாதிரி அளவாக எடுக்கணும். இந்த சுண்டல், பட்டாணி இது எல்லாமே பார்த்திங்கன்னா அளவாக எடுக்கணும். லோ கார்பு, ஹை ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுகள். ஸோ இது எல்லாமே பச்சை பட்டாணி, மஞ்சள் பட்டாணி, கொய்யாப்பழம், முட்டை, கிரேப்ஸு, கேரட்டு, ஆரஞ்சு, வேர்க்கடலை, வெள்ளரிக்காய், மில்க்கு, சுண்டல் இது எல்லாமே பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட் கம்மியாக இருக்கக்கூடியது. இது போக இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. பட் இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் நம்ம எடுக்கக்கூடியது. மோஸ்ட்லி நான் இது எல்லாமே கவர் பண்ணிட்டேன். இதையே நீங்கள் மாறி மாறி எடுங்க. இது போக வந்து இந்த பொரியெல்லாம் நிறைய பேர் சாப்பிடலாமான்னு கேட்பீங்க. பொரியெல்லாம் எடுக்கலாம். ஆனால் அது வந்து லோ கேலரியில் வரும், லோ கார்பில் வராது. அதில் வந்து கேலரி கம்மி, ஆனால் அது கார்போஹைட்ரேட் தான். ஸோ அளவாக வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலையுமே பார்த்திங்கன்னா அதுவுமே லோ இன் கார்பு, ஹை ப்ரோட்டீன். பொட்டுக்கடலை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வேர்க்கடலை டவுட்டு நிறைய பேருக்கு வரும். வேர்க்கடலைனா அப்போ வந்து கடலை மிட்டாய் சாப்பிட்லாமான்னு? கண்டிப்பாக கூடாது. அதில் வந்து இனிப்பு சேர்த்துருப்பாங்க, பாகு காய்ச்சி சேர்த்துருப்பாங்க. அது வந்து நீங்கள் அதை சாப்பிட்றதுக்கு நம்ம கடலை மிட்டாய் சாப்பிடாமே இருக்கலாம். நம்ம எதுக்காக சாப்பிட்றோம்? வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு தான் அந்த லோ கார்ப் எடுக்கிறோம். அப்போ அந்த சுகர் நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம லோ கார்ப் எடுக்கிறதுலேயே அர்த்தம் இல்லை. ஸோ வந்து நார்மலாக இருக்கக்கூடியவங்க கடலை மிட்டாய் ஹெல்தி தான், சாப்பிட்டுக்கலாம். பட் ஒரு டயட் இருக்கும்போது இந்த கடலை மிட்டாயெல்லாம் நீங்கள் சாப்பிடாதீங்க. வேர்க்கடலை அவிச்சு இல்லை ரோஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க, அதான் நல்லது. ஸோ முடிஞ்ச அளவு நான் சொல்லிட்டேன். இதெல்லாம் நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக மாறி மாறி ட்ரை பண்ணுங்கள். கொய்யாப்பழம் டெய்லி சாப்பிடலாம், கேரட்டு, வெள்ளரிக்காய் நம்ம எல்லோரும் டெய்லி சாப்பிடலாம், மில்க் டெய்லி எடுக்கலாம், வெள்ளரிக்காய் இந்த மாதிரி இதில் எதெல்லாம் உங்களால் டெய்லி எடுக்க முடியுதோ அதெல்லாம் தாராளமாக எடுக்கலாம். இதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.